மாட்டேன் தம்பி. சனிக்கிழமை கண்டிப்பா பணத்தை அனுப்பி வச்சிருவேன். உதவின்னு முதலையே கேட்டிருக்கணுங்க. இப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா அது ஏமாத்துற மாதிரி தான் அர்த்தம். சரி, உங்க வைஃபுக்கு முடியலன்னு சொல்றீங்க, நான் அதை நம்புறேன். பணம் எல்லாம் அனுப்ப வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஐயோ இல்ல தம்பி. பரவாயில்லைங்க, நீங்க போங்க, போய் உங்க வைஃபை பாருங்க. ரொம்ப நன்றி தம்பி. அண்ணா, ஒரு நிமிஷம். என்ன தம்பி? மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு ஏதாவது காசு வச்சிருக்கீங்களா? இது அரசாங்க ஆஸ்பத்திரி தானப்பா, மருந்து மாத்திரை ஃப்ரீயா கொடுத்துருவாங்க தம்பி. அவங்க சாப்பாடுக்கு ஜூஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ வேணாம் தம்பி, வேணாம். ஐயோ தம்பி என்ன கேளுங்க, வேணாம். வைங்க. இல்ல தம்பி. போய் உங்க வைஃபை பாருங்க. தம்பி தம்பி, நான் என்னன்னு சொல்லுவேன்? உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களால தான் மழையே பெய்யுது தம்பி. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும் தம்பி. மேடம், சாரோட பிறந்தநாள் பரிசை சிறப்பா செஞ்சு ஒரு 3 நாள்ல போட்டோ எடுத்து நானே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம். சரிங்க. வரேன் மேடம். சரிங்க மாமா, இப்போ கேக் வெட்டிடலாமா? அக்கா, சரியான நேரத்துக்கு தான் கால் பண்ணிருக்க. அங்க பாத்தியாக்கா, பெரியப்பா கோச்சூட்ல எவ்வளவு அழகா இருக்காருன்னு? ஆமாண்டா, அப்பாவை இது வரைக்கும் கோச் சூட்ல சரிக்கா, இப்போ கேக் கட் பண்ணதை பாத்துட்டீங்கல்ல, நான் வச்சுட்டுமா? அப்போ இருடா, நாங்க கொடுத்த கிஃப்ட மாமா கிட்ட கொடுக்கறத பாத்துறோம். அதுக்கப்புறமா நீ போய் கேக் சாப்பிட்டுக்கோ, சரியா? நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் தீர்க்க ஆயுசோட தீர்க்க சுமங்கலியா ஒத்துமையா இன்னும் 100 வருஷம் நீங்க நல்லபடியா வாழணும்ப்பா. உள்ள வரலாமா? என்ன ரகுராம், நீ ரொம்ப சந்தோஷமா பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இதுதான் உன்னோட கடைசி பிறந்த நாள் கொண்டாட்டமா இருக்குமோன்னு நினைக்கிறேன். வாய மூடி. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் நல்ல நாள் அதுவா இப்படி அபிசுகனமா பேசிட்டு இருக்கியே. உன்னை இங்க வந்து வாழ்த்துன்னு சொல்லி நாங்க யாரும் உன்னை கூப்பிடல.
அப்புறம் எதுக்காக இங்க வந்த? என்ன நீ பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஹேய், வெயிட். ரகுராம்க்கு கவசமா நீ இருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இவ்ளோ பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் நான் ஒன்னும் ரோஜா பூ பொக்கே ஒன்னும் எடுத்துட்டு வரல. இந்த விழாவை நாசம் பண்றதுக்காக எரிக்க பூ பொக்கையை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரகுராம், உனக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? மச்சான், அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு. இவளுக்கு தான் அதெல்லாம் இல்லையே. இவளோட மனசு முழுக்க விஷம்தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பூங்கத்தை எடுத்துட்டு வருவாங்க. மச்சான், அமைதியா இருக்கு. இங்க ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி திருஷ்டி மாதிரி ஏதாவது நடக்கிறது சகஜம்தான். விடுங்க, அவ என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு போகட்டும். அதை எப்படிப்பா விட முடியும்? உன் பிறந்தநாள் எதுவும்மா? எப்படி அபசகுணமா பேசுறா? இவள சும்மா விட சொல்றியா? அம்மா, இவ நம்மளை கோவப்படுத்தி பார்க்கணும்னு தான் இப்படி எல்லாம் பேசுறான். நாம கோவப்பட்டு இப்படி ஒரு சந்தோஷமான நேரத்தை நம்ம கெடுத்துக்கலாமா? அப்படி நடந்தா இவன் நினைச்சதை சாதிச்சுட்டான் தானே அர்த்தம்.